ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம் கிச்சன்ஸ். இன்னைக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு எப்படி அவியல் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்திருக்கோம். அதுல 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்க போறோம். நறுக்கி இந்த மாதிரி சைஸ்ல நறுக்கிக்கலாம். முருங்கைக்காய், என்ன காய் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, சௌச்சௌ, வாழைக்காய், இந்த மாதிரி என்ன காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுருவோம். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இதை இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டோன்ட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தேவையா. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். அதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுட்டு இந்த குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம மசாலா அரைக்க ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் 1 கப்பு தேங்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். அதோட பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு இன்னைக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதோட கருவேப்பிலை கொஞ்சோண்டு, சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதோட 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஊற்றினோம்னா அந்த திரியாக வராமல் இருக்கும். இப்போ காய்கறி நல்லா வெந்திருக்கும், திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு, காய் எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுத இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்து இன்னும் நமக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் அந்த மிக்சியில் கழுவி கூட ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடுவோம். இதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை. இது நல்லா வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அவியலோட சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் தயிர் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு திரியாக ஆகாமல் இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அந்த கடைசியாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம அவியல். நம்ம அடையோட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.